எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துட்ட ப்ராப்பர்ட்டி ஒரு யூஸ்டு ஹவுஸுங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40, லென்த்து பார்த்திங்கன்னா 50. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 BHK ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம். ஆக்சுவலாக சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பேஸ் விட்டு ஒரு பில்டப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி தான் காட்டுறேன். ப்ராப்பர்ட்டி அவுட்டரில் மட்டும் தான் காட்ட போகிறேன். இப்போ இன்சைடில் நான் எதுவும் ஷோ பண்ணல. ஸோ ப்ராப்பர்ட்டி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டை ஒட்டி சின்னதாக ஒரு 1 ஃபீட் ஒரு 1.5 ஃபீட் சம்திங் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க மண் வச்சு. அதாவது வந்து கார்டன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதில் வந்து செடிங்க எதாவது வச்சுக்கலாம். அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க கொஞ்சம் செடிங்க. அது மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பனாக. ஸோ ஃபியூச்சரில் நம்ம இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இப்படி வென்டிலேஷன் வேணுன்றவங்களுக்கு எனக்கு பெட்டராக இருந்தால் போதும், வென்டிலேஷன் நிறைய வேணுன்றவங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும். ஒரு நாய்ஸ் பொல்யூஷனோ ஏர் பொல்யூஷனோ எனக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஒரு சைலண்ட்டான ஏரியாவாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ஆப்டாக இருக்குங்க. அப்புறம் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 1 BHK இருந்தால் போதும் அப்படின்னா இது கொஞ்சம் அவங்களுக்கு ஆப்டாகவே இருக்கும். ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் டெவலப் பண்ணால் அது டெவலப் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ தச்சமே நான் ஒரு ப்ரோமோ மாதிரி தான் காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி இறக்கிருக்காங்க. உள்ள ஒரு பெருசாக ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. வீடு சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே ஸ்பேஸ் நல்லாவே விட்டுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி சைடில் பார்த்தீங்கன்னா வேறு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த சைடில் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டினால வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. சின்ன ப்ரோமோ மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் மற்ற டீட்டெயில்ஸ் எதாவது வேணுன்னா நம்ம ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எதாவது வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுபோல் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதே போல் கிரிவல பாதையில் எனக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 6000 ஸ்கொயர் ஃபீட் வேணுன்றவங்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிரிவல பாதையில் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு அரௌண்டு இடம் இருக்குது, பிளாட் இருக்குது. ஸோ எனக்கு கிரிவல பாதையில் வேணுன்றவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். இது போருங்க, இந்த சைடில் போட்டுற போர் பாருங்கள். தண்ணி பிரச்சனை இல்லைங்க. இந்த போர் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கிடைக்கிது. ஸோ தண்ணி பிரச்சனை நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் பிரச்சனை இங்கே இல்லை. அதாவது இந்த பர்டிகுலர் இந்த வீட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. ஸோ உங்களுக்கு சஃபிஷியண்டான வாட்டர் இதுலேருந்து கிடைக்கும். உங்களுக்கு வீடை சுற்றி உங்களுக்கு CCTV கேமரா பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.